ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்ல சாஃப்டாக ஜூஸியாக பேக்கரி ஸ்டைலில் பால்பன் ரெசிபி வீட்லேயே பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பர்ஃபெக்டான மெத்தடில் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் உடனடியே பார்க்கலாம். பால்பன் செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்ல விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். பன்னு நல்லா சாஃப்டாக உப்பி வரணும் அப்படின்னா இதை நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இதை நல்ல க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்காவது நீங்கள் பீட் பண்ணணும். அப்போ தான் நல்ல பன்னு சாஃப்டாக வரும். இது கூட 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா சரியாக இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு கலந்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா அடித்து கொடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். மாவை இந்த மாதிரி நல்லா அடித்து கொடுத்து மிக்ஸ் பண்ணாதான் மாவு நல்லா உபரியாக வரும். பன்னு போடும் போது நல்ல சாஃப்டாக நல்லா உப்பி வரும். மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து போடுற பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சம் ஒட்டுறா மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணாதான் பன்னு போடும் போது கரெக்டாக வரும். இந்த மாவை நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் போல் மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா தடவிட்டு மூடி போட்டு 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். பால்பனுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகர், 1/2 கப் அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு நல்ல நுர கூடி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கம்பி பதத்துக்கெல்லாம் போகக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நல்லா திக்காக கையில் எடுத்து பார்க்கும்போது ஒரு பிசுபிசுப்பு தன்மையோட அரை கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அதாவது கையில் ஒட்டிட்டு அப்படியே அந்த கம்பி பாதியில் விடுற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு கம்பி பதத்துக்கு போயிருச்சு அப்படின்னா பன்னு போடும் போது சரியாக ஊறாது. இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா பன்னு நல்லா ஊறும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் கழித்து மாவு எடுத்து பார்க்கலாம். ஒரு தடவை கையால் கலந்து விடுங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப ஒட்டாமல் இருக்கும். பன்னு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா எடுத்து போடுங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து போடுங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி காஞ்சிருச்சு அப்படின்னா மாவு போட்டதும் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் மாவு சரியாக உள்ளே வேகாது. மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது எடுத்து போடுங்க. போட்டதும் மாவு நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்னதாக போட்டிங்க அப்படின்னா உப்புனதும் இந்த மாதிரி கரெக்டாக மீடியம் ஷேப்க்கு வரும். பேக்கரியில் வாங்குகிற பால்பன் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்னதாக போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். போட்டதுமே உடனே திருப்பிடாமல் எண்ணெயை நல்லா தெளித்து விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவில் 13 பன்னு கிட்ட வரும். நீங்கள் மீடியம் ஷேப்பில் போட்டிங்கன்னா எல்லா பன்னையும் பொரிச்சதுக்கப்புறம் ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் ஒன் டைம் இந்த மாதிரி போட்டுடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா மேலே நல்ல ஒரு கோல்டன் கலரில் வரும். மேலே நல்ல பன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைலாம் பண்ணும்போது டபுள் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் மட்டும் தான். அந்த நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கிறதுக்காகவும் நல்ல கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுக்காகவும் அந்த அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் போது சக்கரை பாகில் ஊறும் போது நல்லா சாஃப்ட் ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னு வெறும் 1 டைம் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு சக்கரை பாகில் ஊற வச்சோம் அப்படின்னா பன்னு எடுக்கும் போதே அப்படியே உடஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ டபுள் ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பி ஆகுது. அப்போ நம்ம சக்கரை பாகில் ஊற வைக்கும் போது நல்ல சாஃப்ட் ஆகும். எடுக்கும் போது உடையாமல் இருக்கும். அகலமான பிளேட்டில் வச்சு ரெடி பண்ணியிருக்கிற சக்கரை பாகை இந்த மாதிரி எல்லா சைடுமே படுற மாதிரி ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து ஒரு ஸ்பூன் வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. சுகர் சிரப் இருக்கிற அதே பாத்திரத்தில் இந்த பன்னு மொத்தமாக போட்டோம் அப்படின்னா சரியாக ஊறாது. இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பிளேட்டில் வச்சு அந்த சுகர் சிரப்பை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஊறும். பால்பன் செஞ்சதுமே சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் ஊற ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சுட்டு 2 டேஸ் வரைக்கும் வெளியிலேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 நாளைக்கு மேலே நல்லா இருக்காது. 2 நாளைக்கு மேலே கெட்டு போயிடும். அதனால் செஞ்சதுமே நல்லா சுட சுட சாப்பிடுங்க. ஒரு 2 நாள் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் போதே செம்ம ஜூஸியாக நல்ல சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இதே மெத்தட் அண்ட் மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.